டைம்ல ஒரு அனுமோகன் கூட நிறைய சொல்லிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஆனா அவரு பொய்யாயிடுச்சுன்னா பொய்யா ஆக்கிட்டோம் நம்ம. வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து நிறைய சர்ச்சையான விஷயம். நீங்களும் கேட்டீங்களா? அம்பாள் நம்மளை உட்கார வச்சிருக்குது வரவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் உட்கார வச்சிருக்கேன். சில விஷயங்கள் அஸ்ரீதான் எனக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. நிச்சயமா அறிவிப்பேன் யார் ஜெயிக்க போறாங்க, யார் வருவாங்க. ஒரு வாராகி இல்லம் இந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு. அப்படி இடம் மாறும்போது அந்த பவர் வந்து அந்த இருக்கிற உண்மைதான். யாரும் நம்ப மாட்டாங்க. இது சொன்னா கூட ஏதோ பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இந்த யாகத்துல கலந்துக்கிறோம், மக்கள்லாம் வர்றாங்க. இருந்தாலும் அவங்க சொந்தமா அவங்களுடைய வீட்டுல பண்றதும் இங்க வர்றதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. வாராகி அம்மாவோட உத்தரப்படி என் குழந்தைங்களாம் அங்கங்க கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் வேதத்திட்டுனா மாதிரி நானும் நம்ம ஹோமமா பண்ணும்போது மகாலட்சுமி அம்பாள் வந்து உள்ள இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க பரிபூரமா. இன்னைக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடல. கர்மா அதிகமா இருக்கும். அப்ப கர்மா அதிகமா பிரச்சனைகளும் அதிகமா இருப்பது. கை கால் வராது, கை கால் வருது. வாராகி இல்லத்துல காலை வச்சாலே நல்லது நடக்கும்ன்றத அம்பாள் உணர்த்திட்டு இருக்காங்க. நம்ம அடிச்சு சொல்லிட்டு இருக்கோம், உலக நாடுகள் நம்ம நாட்டை திரும்பி பார்ப்போம். உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள் எல்லாம் இந்த இடத்த வாராகி இல்லத்தை நோக்கி வருவாங்க. கொஞ்சம் இனிமே சினிமான்றது கொஞ்சம் இனிமே கஷ்டம். நிச்சயமா வரப்போற அழிவுகளை தடுக்க போறோம். வணக்கம் ஸ்பீக் டிவி நேயர்களே, நான் இருக்கக்கூடிய இடம் கோயம்பேடு ஜே நகர்ல இருக்கக்கூடிய வாராகி இல்லம். அங்கதான் இருக்கேன். வாராகி சித்தர் ஐயாட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களை பத்தி நிறைய நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் பதிவுகள். 2024 வந்து உலகமே அழிய போகிறதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்த நேரத்துல நீங்க அழியாது அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்தீங்க. அதே மாதிரி 2024 கடந்து இப்ப 2025 நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, இந்த 2025 எந்த மாதிரியான ஆண்டாவது அமையும்? 2024 அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்கல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 2024 சோசியல் மீடியால முழுக்க வெறும் நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. அதாவது நான் உலகம் அழியும், வந்து புயல் வரும், அது வரும், மழை வரும், வெள்ளம் வரும், கடல் கொந்தளிக்கும், ஸோ மிகப்பெரிய அழிவுகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் நம்மலாம் நீங்க வந்து போயிட்டு இருக்கும்போது 10 மாசம் ஆயிருக்கும். 10 months பேக்கே வந்து நம்ம வந்து உலக அழிவை நான் தடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். உலக அழிவுகளை தடுப்போன்னு. எப்படி தடுப்பீங்கன்னு இந்த மாதிரி ஹோமங்கள் நடத்துறதுனால சில அழிவுகள் மாறும்னு சொன்னோம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஒரு நல்ல அருமையான கொஸ்டின் கேட்டீங்க. அது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யாயிடுச்சு. ஸோ அப்போ நாம இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ உலகத்துல வந்து அழிவுகளை நோக்கியே போயிட்டு இருக்கு, அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தா நம்ம எல்லாரும் இழந்துட்டு இருக்கோம். கொரோனா வைரஸ், இந்த சுனாமி, வர்தா புயல், கஜா புயல், அது இது நிறைய அழிவுகளை பார்த்தோம். ஆனா இந்த ஆண்டு நிறைய கொஞ்சம் அந்த அழிவுகள் கம்மியா தான் இருந்தது. ஆனா சொன்ன விஷயங்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அழிவுகள் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் இப்பயும் சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி மாசம் விண்வெளியில இருந்து சில இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ RMPன்னு ஒரு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இது அதிகமான இழப்புகளை நம்ம சந்திப்போன்றாங்க. எங்க இழப்புகள் இருந்தாலும் நம்ம இடத்துல, நம்ம தமிழகத்துல, நம்ம சென்னைக்குள்ள மேக்சிமம் எல்லாமே குறையும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அந்த யாகங்களும் அந்த விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து கர்மா குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த யாகத்தை ஆரம்பிச்சோம். மெயினா என்னன்னா அம்பாலோட உத்தரவுப்படி, வாராகி அம்மாவோட உத்தரவுப்படி என் குழந்தைங்கலாம் அங்கங்க கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் வேதனையும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த கண்ணீரை துடைக்கணும். அடுத்தது அவங்களோட கர்மாவை குறைக்கணும். ஏன்னா நம்மளாம் பாவப்பட்ட ஜென்மம், பாவம் பண்ணதுனால தான் ஜென்மம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜென்மத்துல கர்மா அதிகமா இருக்கும். அப்போ கர்மா அதிகமா பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை நம்ம குறைக்கணும்னா கர்மா குறையணும். அப்போ கர்மா குறையறதுக்கு ஒரே வழி அம்பாள் அந்த ஹோமத்தை நடத்த சொன்னாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிக்கும் போது சில உலக அழிவுகள்லாம் வந்து தடுக்கிற விஷயங்களும் நமக்கு வந்து உத்தரவா வந்துட்டு இருந்துச்சு, ஒரு அசிரீதியா வந்துட்டு இருந்தது. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மூலிகைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தெய்வத்தை கட்டுப்படுத்தும், நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும், பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும். ஸோ மூலிகைகள்ன்றது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தியா இருக்குது. ஸோ மரணத்தையே மாற்றுறது மூலிகைகள் தான். அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு சித்தர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சயின்டிபிக் படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூலிகைகள் என்ன வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால அதிரகசிய மூலிகைகளும் நல்ல அனுபவம் வாய்ந்த வேதியர்களும் வச்சு நம்ம இந்த ஹோமங்கள் நடத்தும் போது சில விஷயங்களை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா ஹோமங்கள் நடக்கும் போது கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டருக்கு அது பரவும் அந்த வைப்ரேஷன். அது ஒரு சக்தி. ரெண்டாவது நாம வந்து இந்த நவபாஷான வாராகி, நீங்க நவபாஷான வாராகி வந்த அன்னைக்கு தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே. இந்த நவபாஷான வாராகி, இந்த நவபாஷானன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் அது. ஸோ காஸ்மிக் கதிர்களை உருவாக்கும். அப்போ வந்து ஒரு சில சம் கிலோமீட்டர்ஸ்க்கு நமக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோலேயே, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாற்றும்னு சொல்லி. ஏன்னா கொடிய விஷயங்களை தான் நம்ம வந்து மருந்தாக மாற்றுறது தான் நவபாஷானம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம நெகட்டிவ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அடித்து சொல்லிட்டு இருக்கோம், உலக நாடுகள் நம்ம நாட்டை திரும்பி பார்க்கும், உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள் எல்லாம் இந்த இடத்த வாராகி இல்லத்தை நோக்கி வருவாங்க, இந்த வாராகியை நோக்கி வருவாங்க அப்படின்றது அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அது நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய அதிகப்படியா நிறைய நல்லது செய்ய போறோம். நிறைய மக்களுக்கு இன்னைக்கு வாராகி இல்லத்துல நிறைய நல்லது நடந்துட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, இந்த எலுமிச்சங்கனிகள் வச்சு கொடுக்கும் போது கை கால் வராதவங்களுக்கு கை கால் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாராகி இல்லத்துல நடக்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல்ல இந்த வாராகி இல்லத்துல ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறதுக்கு யோசித்தோம், அந்த சம்பளம் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு மக்களே வந்து சொந்த செலவை போட்டு இந்த இடத்துல வேலை செய்யற அளவுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பேர் இப்ப இன்னைக்கு சர்வீஸ் பண்றாங்க, இந்த வாராகி இல்லத்துல சேவை பண்றாங்க. ஸோ அப்போ அந்த எந்த அளவுக்கு அதீத சக்திகள் இந்த இடத்துல இறங்கி இருக்குதுன்னு நம்ம உணரலாம். இந்த வாராகி இல்லத்துல காலை வச்சாலே நல்லது நடக்கும்ன்றத அம்பாள் உணர்த்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க. பொதுவா வந்து இந்த யாகத்துல இவ்வளவு நாட்கள் தான் கலந்துக்கணும்ங்கிற மாதிரி இருக்கா, அது வந்து அவங்க பிரார்த்தனை எவ்வளவு வரைக்கும் போகலாம்? அது நீங்க அதுவும் நல்ல சரியான கேள்விதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சில பேரோட ஒவ்வொருத்தரோட கர்மாவை பொறுத்து தான். இப்போ நம்ம கர்மா குறையறதுக்காக தான் இந்த ஹோமம் நடத்திட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷமா வந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 யாகம் அந்த மாதிரி 60 யாகம் கலந்துருக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருக்குது. ஒரு சிலருக்கு ஒரே யாகம் வந்துட்டு போனோடனே நல்லது நினைச்சுன்னு சொல்லிட்டு வராம விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 ஹோமம் கலந்துனாலே அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்றது ஓரளவுக்கு தெரியுது. ஒரு 6 யாகம் தொடர்ச்சியா கலந்துனாங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். முதல்லலாம் நம்ம கர்மா குறையுதுன்றதுக்காக தான் இந்த ஹோமம் நடத்தணும். இப்ப இந்த ஹோமத்துல கலந்துக்க செல்வ வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி கண்டிப்பா 16 செல்வம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இந்த வருட பிறப்பு அன்னைக்கு இந்த 2025 1ஆம் தேதி ஜனவரி 1 அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை ஹோமமா பண்ணோம். எல்லாருமே அர்ச்சனையா தான் பண்ணுவாங்க, அது 1008 நாமம். ஆனா நம்ம ஹோமமா பண்ணும்போது மகாலட்சுமி அம்பாள் வந்து உள்ள இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க பரிபூரமா. எப்பவுமே ஒரு இடத்துல மகாலட்சுமி உட்காந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதிசங்கர பாட்டு பாடும்போது நெல்லிக்கனி எப்படி தங்கமா கொட்டுச்சோ அந்த மாதிரி கோடி கோடியா அந்த இடத்துல கொட்டும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல இனிமேல் நடக்க போகுது. இனிமே வரவங்களுக்கு கர்மா குறையிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு செல்வ வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். ஐயா, இப்போ இந்த யாகத்துல கலந்துக்கிறோம், மக்கள்லாம் வர்றாங்க, இருந்தாலும் அவங்க சொந்தமா அவங்களுடைய வீட்டுல பண்றதும் இங்க வர்றதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப மகாலட்சுமி யோகம் அதாவது என்னன்னா, இது கூட்டு பிரார்த்தனை. அதாவது வீட்டுல பண்றது என்னன்னா, நம்ம ஒரு 4 பேர் உட்கார வச்சு ஒரு 2 குருக்கள் உட்காந்து பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா போராடுறதுக்கும் ஒரு கூட்டா சேர்ந்து போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு அரசியல் ஒரு இடத்துல கூட ஒரு ரோடு சரியில்லை, நம்ம ஒரு தனியா ஒரு ஆளை போய் கேட்டா அது வேலை நடக்காது. ஆனா ஒரு கூட்டமா போய் நின்று அந்த இடத்துல கேட்கும் போது, ஒரு போராட்டம் போது நடத்தும் போது அதுக்கான விடை கிடைக்கும். அந்த மாதிரிதான் தனியா செய்யறதுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் மொத்தமா சேரும் போது, எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனை மொத்தமா செய்யும் போது அதுக்கு அதீத சக்தி, அதீத பலன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் பழைய கேள்விக்கு போவோம். உலகம் அழிய போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். கடந்த ஆண்டு வந்து திருவண்ணாமலையில இந்த இறப்புகள் இதெல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அதுதான் நான் சொல்றேன், மிக பெரிய அளவுல நடக்க வேண்டிய விஷயங்கள் குறைஞ்சிருக்கு. நான் அந்த பேட்டியில கூட கொடுத்துருப்பேன். தடுப்பேன் அப்படின்றத விட குறைக்க முடியும். தடுக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம், ஆனா குறைக்கலாம். இப்ப நம்ம குறைச்சிருக்கிறோம், அடுத்தது நிச்சயமா தடுப்போம். நிச்சயமா வரப்போற அழிவுகளை தடுக்க போறோம். அனுமோகன் கூட சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்து உலகம் வந்து அழியும், சித்தர்களுடைய வாக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா அது பொய்யாயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், மக்கள் வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு எல்லாம் போயிடுது. நானே உங்களுக்கு சொன்னேன் அந்த டைம்ல, ஒரு அனுமோகன் கூட நிறைய சொல்லிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஆனா அவரு பொய்யாயிடுச்சுன்னா பொய்யா ஆக்கிட்டோம். நம்ம இருக்கிற உண்மைதான், யாரும் நம்ப மாட்டாங்க. இது சொன்னா கூட ஏதோ பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, யாராவது எதனா ஒரு பெரிய விஷயத்த இது மிகப்பெரிய விஷயம் இல்ல, இங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். முதல்ல இந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்களே நம்பல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சுத்தி இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இனிமே உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதனால இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறையும் நிச்சயமா. அதுக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்ன தனி ஒரு மனிதனா போராடிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்லா மக்கள் சேவைக்கு உள்ள பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து இதை விரிவுபடுத்தி இப்ப 48 நாள் ஹோமமா வெளியில பண்ணணும். நம்ம இதை பண்ணி இன்னும் அழிவுகளை மொத்தத்திலும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பெரிய குழு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு பல கோடி செலவுல அதை செய்ய ஆரம்பிக்க போறோம். கூடி விரைவில் ஆரம்பிச்சு. எந்த இடத்துலங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல தான் பண்ணணும்னு இருந்தோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு உத்தரவு வந்தது. இன்னைக்கு வந்த உத்தரவுப்படி பாத்தீங்கன்னாக்கா இங்க நம்ம இந்த பக்கம் மணலி ஏதோ அந்த ஏரியா சொன்னாங்க, அந்த இடத்துல 12 ஏக்கரா ஒரு வாராகி இல்லம் இங்க இந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு. அப்படி இடம் மாறும்போது அந்த பவர் வந்து அந்த பவர் கூடிய வரும். வாராகி இல்லம்னா இந்த பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விக்கிரகங்கள்லயும் இந்த தெய்வத்தோட சிலைகளையும் உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கும். எப்படி கிடையாது, இடம் கிடையாதுங்க. இப்ப எனக்குள்ள எப்படி பவர் இறங்குச்சு? நான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க உக்காந்து இங்க கை வச்சு இங்க விபூதி வச்சா மட்டும்தான் சாமி வருதா, கெட்டது பேய் வெளியே வருதா? இல்லையே. நான் மலேசியா போறேன், இங்க இருந்து மலேசியால போய் மலேசியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வந்து அந்த மாதிரி ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள் இருந்ததை வெளியே வர வச்சேன். இந்த மாதிரி சாமி இருக்கிறதுங்க அவங்கள கட்ட உடைச்சு தெய்வத்தை வர வச்சேன். அப்போ அந்த சக்தி எங்க இருக்குதுன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம சொன்ன மந்திரத்துக்கும் நம்ம சொன்ன விஷயங்களுக்கும் ரத்தத்துல ஊறி இருக்குது அந்த பவர். அந்த மாதிரி இந்த இடத்துல செய்யறது அந்த ஆவாகனம் பண்ணி அந்த கலச தண்ணிய தெய்வங்க மேல ஊத்தும் போது அந்த தெய்வத்துக்குள்ள இறங்கிறது எல்லா பவரும். அப்ப நம்ம எங்க போறோமோ அங்க அந்த பவர் கூடயே வரும். அந்த சக்திகள் மொத்தம் அந்த இடத்துல வந்து இருக்கும், குடிக்கொள்ளும். ஐயா, இப்போ உங்களுடைய பேட்டிகள்ல கூட பார்த்திருக்கோம் நம்ம இணையதளத்துல. வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து நிறைய சர்ச்சையான விஷயம் நீங்களும் கேட்டீங்களா? ஏன்னு கேட்டீங்களா, தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாலே நான் ஒரு 1.5 வருஷமா இந்த அரசியலை பத்தி என்ன கேட்பாங்க. நம்ம தம்பி கூட ஒரு முறை சொன்னாரு, நீங்க இப்ப கொடுங்க அப்படியே பேட்டி கொடுங்க அரசியலை பத்தின்னு சொல்லிட்டு, போன எலெக்ஷன் அப்போ. அந்த கேள்வி முழுமையா இல்ல, அதுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ சோசியல் மீடியா லைட்டா வெளியே ஒரு சேனல்ல வந்துச்சு, இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா, வாராகின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா படைத்தலைவி. அவங்க பாத்தீங்கன்னாக்கா போர்ப்படை தளபதி. ரெண்டாவது என்னன்னாக்கா ராஜராஜ சோழன் வந்து இந்த அம்மாவை வணங்கிட்டு போய் தான் போர்ல ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் நாட்டை ஆள்றாரு. ஸோ அதை வச்சுதான் நம்மளை வந்து எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இருக்குது போது, அப்போ வாராகியோட உபாசகரா இருக்கீங்களா நீங்க, வாராகி சக்தி, அப்போ நீங்க சொல்றது வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமே, அசிரிதியா சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது என்னன்னா இப்போ என்னால முழுமையா சொல்ல முடியாது. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமா அறிவிப்பேன் யார் ஜெயிக்க போறாங்க, யார் வருவாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலவரம் கேட்கறாங்க எல்லாருமே. இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிரு, அவருக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. சில வாய்ப்புகள் அவர் நிச்சயமா உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சில கூட்டணிகள் சில பேர் வச்சாங்கன்னா அது கரெக்டா அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக இருக்குதுன்னா பிஜேபிக்கு ஒரு துணை முதல் கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு. அது மாதிரி இப்போ இவர் நடிகர் விஜயகாந்த்னா இப்போ வந்து விஜயகாந்த் கட்சியில பிரேமலதா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருனாக்கா, துணை முதல் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பெண்மணி தான் நாட்டை ஆளுவாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் அசிரிதான் எனக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ரொம்ப, அதாவது இளைஞர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% மேல யாருமே ஓட்டு போடுறது இல்லை. ஓட்டு வங்கி, ஓட் பேங்க் பாருங்க இருக்காது, கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே 40% ஓட்டே விழாது. காரணம்னு கேட்டீங்க, எல்லாமே இளைஞர்கள். அவங்கலாம் பாத்தீங்கன்னா 18 வயசுல ஒரு 27 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஓட்டு போறதுலயும் அதுல இதுலலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்காக கொஞ்சம் பேரும், விசுவாசத்துக்காக கொஞ்சம் பேரும் ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்போ எல்லாம் அந்த குழந்தைங்கள்ல இருந்து படிக்கிற பசங்க, பள்ளியில இருந்து கல்லூரி வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நடிகரை வந்து ஒத்து பாக்குறாங்க, ஒத்து கவனிக்கிறாங்க. இப்ப அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அரசியலை பத்தி அந்த அளவுக்கு வயசுல யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாற்றங்கள் நிகழ்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த முறை தேர்தல் பாத்தீங்கன்னா பணத்துக்காக இருக்காது. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போறதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா இனிமே இந்த வாராகியோட யாகங்கள் அதிகமாக அம்பாள் உள்ள கலியுக வாராகியா வர நாட்டை ஆள்றதுக்கு கூட அந்த மக்கள் நலன்ல அக்கறை இருக்கிற ஒருத்தர் தான் வருவாங்க. புதியவர் தான் வருவாங்க. புதியவர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதுசாதான் இருக்கும் இந்த முறை மாற்றங்கள். கண்டிப்பா நிச்சயமா புதுசாதான் இருக்கும். நிச்சயமாங்க. இல்ல புதியவர் வருவாருன்னா யார் வருவான்னு தெரியாது. அது நான் சொல்றேன், அறிவிச்சிடறேன். கிட்டத்துல வந்து அறிவிப்பேன் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமா அந்த நேரம், அந்த காலம் வரும்போது நிச்சயமா நம்ம அதை அறிவிப்போம்.
அடுத்து இந்த திரையுலகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளியேறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த விஜய், அஜித் எல்லாமே வந்து துறையை விட்டு மாறுறாங்க. ஆமாங்க. இந்த திரையுலகம் என்ன நஷ்டத்துல போதோ அல்லது அவங்க வந்து திரையுலகத்துக்கு இன்னைக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடல, மதிப்பு இல்லாம போயிடுச்சு. காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வெறும் ரேடியோ இருந்துச்சு, ரேடியோல கேட்டிருந்தாங்க. அடுத்து டிவி வந்துச்சு, டிவில பாத்துட்டு இருந்தாங்க. திரையுலக தேட்டருக்கு தான் அதிகமான மக்கள் போனாங்க. அப்பெல்லாம் தேட்டர்ல தான் மொத்தமே பார்ப்பாங்க. படம் சினிமானாலே தேட்டர்ல தான் போய் பார்ப்பாங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறி கம்ப்யூட்டர் வந்துச்சு. அடுத்து செல்போன்லயே எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்து, என்னைக்கு செல்போன்ல படம் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த திரையுலகத்துல வாய்ப்பே இல்லை. கேட்ட அந்த டிவிகள் அதிகமாச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த சின்னத்துறை நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. இந்த நாடகங்கள் அதிகமானதுனால அங்க சினிமா துறை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அப்போ இது அதிகமாக நிறைய நடிகர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்குமே வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு பேர் தான் வந்து சினிமாக்குள்ள வருவாங்க, எவ்வளவு நாள் தான் இப்ப இருக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா வாய்ப்பு இல்லாம கூட இங்கேயே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் டிவில இந்த கலக்க போவது யாரு, அசத்த போகுது, இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு களத்தை உருவாக்குனாங்க. அந்த களத்துல எல்லாருமே தன்னோட விளையாட்டை காட்டி தன்னோட திறமைகள் என்னன்னு காட்டினாங்க. அது மூலயமா இப்ப நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய அறிமுகம் ஆயிட்டே இருக்காங்க. அதனால இது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இனிமே சினிமான்றது கொஞ்சம் இனிமே கஷ்டம்தான். சினிமா ஜொலிக்காது, நிச்சயமா ஜொலிக்காது. வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சினிமாவில் நடிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் தான், மதுரையில இருந்து ஒருத்தர் வரான்னா அந்த ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஆனா இப்போ மதுரையில இருந்தே 100 1000 லட்சம் பேர் ஜெயிக்கலாம். எப்படின்னு கேட்டாக்கா, டிக்டாக் அது இது இந்த சோசியல் மீடியால யூடியூப்ல அவங்கவுங்க தன்னோட சின்ன குறும்படங்கள்லாம் நடிச்சு வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் திறமை இருக்குதுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாராலையும் நடிக்க முடியும், அதனால விஷயம் வந்துருச்சு. நிச்சயமாங்க. இப்போ இந்த சைனால வந்து ஒரு நோய் வந்திருக்கு, கொரோனா மாதிரி இந்த மாதிரி லாக்டவுன்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்க. அந்த அளவுக்கு லாக்டவுன்லாம் வராதுங்க. அப்படியே வந்தாலும் நம்ம இந்தியாக்குள்ள வராது. நம்ம இருக்கீங்க தமிழ்நாட்டுல 2 பேருக்கு வந்திருக்கு. அதுதான் இல்ல லாக்டவுன் வர ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது, நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ லாக்டவுன்ன்றது கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா நம்ம இந்த 48 நாள் ஓம ஆரம்பிச்சிட்டோம்னா தமிழகத்துக்குள்ள எந்த பாதிப்புமே இருக்காது. நான் தான் சொன்னேன், உலக நாடுகள் திரும்பி பார்க்க உலக நாட்டு அதிபர்கள் வருவாங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இங்க ஏதோ நடக்குது ஸ்பெஷலா. ஏன் இந்த இடம் மட்டும் அழிய மாட்டேங்குது, ஏன் இந்த இடத்துல மட்டும் பிரச்சனைகள் வரல அப்படின்றத எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கும். அதுதான் அந்த வாராகியோட மிகப்பெரிய சக்தியா வரப்போறாங்க. ஏன்னா உலக நாடுகள் ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க அந்த அம்மா. நிச்சயமாங்க. இந்த யாகத்தினால வந்து நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க, நிச்சயமாங்க. உங்கள்ட்ட எப்படிங்க அருள் வாக்கு நீங்க வந்து இப்போ வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்றீங்க, உங்களுடைய அந்த சக்தி